ஆதி பாரதி சீரியல்ல ஆதிக்கு எல்லா உண்மையும் தெரிஞ்சிச்சு. பாரதி வந்து ஏத்துக்கிட்டாங்க. தாலி கூட கட்டிட்டாங்க. மிஸ் பண்ணாம ஃபுல்லோடையும் கேளுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி பாருங்க. ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி கண்டினியூஸா ஆதரவு வந்து தாங்க. நைட் நேரத்தில எல்லாரும் நிம்மதியா வந்து தூங்கிட்டு இருக்காங்க. அழகரோட மாமியார், பாட்டி, அதே மாரி இந்த பக்கம் பாரதி, குட்டி ஆதி, தமிழ் எல்லாரும் வந்து தூங்கிட்டு இருக்கிறப்ப, ஒரு பக்கம் கதவ யாரோ தட்டுறாங்க. லட்சுமி அம்மா வந்து கேட்குறாங்க, "இந்த நேரத்தில யாரு பாரதி கதவ தட்டுறது? ஒண்ணும் விளங்கலையே!" அப்படின்னு சொல்லி யோசிக்கும்போது, பாட்டியும் ஆச்சரியமா வந்து பார்க்குறாங்க. சரி கதவ தொறந்து பாருங்கன்னோன, தமிழ் தான் கதவ வந்து தொறக்குறாங்க. தொறந்தோனே முட்டி போடுறாங்க நம்ப ஆதி. "என்ன தமிழ், நீ கூட என்ட்ட எதுவும் சொல்லி புரிய வைக்கலையா?" அப்படின்னு சொன்னோனே, "அங்கிள், ஏன் அங்கிள் உங்களுக்கு என்ன புரிய வைக்கணும்?" அப்படின்னு சொல்லி நம்ப குட்டி ஆதி கேட்கும்போது, ஆதி வந்து பேச்ச ஆரம்பிக்கிறாங்க. "என்னப்பா அங்கிள்னு கூப்பிடுற? அங்கிள்னு சொல்லிட்டா மட்டும் அப்பாங்கிற பாசம் மாறிடுமா? நான் தான் ஏதோ தெரியாம இது மாரி பண்ணிட்டேனா, கன்னத்துல பலார் பலார்ன்னு அடிச்சுட்டு, நீங்க எல்லா உண்மையும் சொல்லியிருக்கலாம்ல பாரதி. சரி, பாரதிக்கு தான் என்ன வேணான்னு சொல்லி முடிவெடுத்துட்டா. அதுக்கு முழுக்க முழுக்க காரணம் நான் தான். தமிழு நீயாவது சொல்லியிருக்கலாம்ல." அப்படின்னு சொன்னோனே, அப்பாங்கிற மாரி அன்பா, பாசமா ஓடி வந்து கட்டி பிடிக்கிறாங்க. வேற லெவல்ல மாஸா இருந்துச்சுன்னே சொல்லலாம் அந்த சீன். இப்ப பாரதி வந்து இது எல்லாத்தையும் கண் கலங்குன மாரியே பார்த்துக்கிட்டே இருக்காங்க. ஆனந்த கண்ணீர்ல வந்து நனைஞ்சுட்டாங்கன்னே சொல்லலாம் நம்ப பாரதி. இது எல்லாத்தையும் நம்ப லட்சுமி அம்மாவும், பாட்டியும் பார்க்குறாங்க. "அப்பாடா! இந்த விஷயத்த உனக்கு சொல்லி புரிய வைக்கணும் தான் தம்பி. நானும் நம்ம வீட்ல வேலை பார்த்துக்கிட்டு இருந்தேன். என்னம்மா நீங்க வயசுல எவ்வளோ மூத்தவங்க. நீங்களாவது சொன்னா நான் கேட்காமயா போயிடுவேன். தம்பி, நீங்க எல்லா விஷயத்தையும் வந்து மறந்துட்டீங்க. இப்ப நாங்க உங்கள பார்க்கறது புது ஆதியா தான் பார்க்குறோம். அப்படி இருக்கும்போது, நாங்க எடுத்தோம் கவுத்தோன்னு எதுவும் வந்து முடிவெடுக்க முடியாது. முள்ளு மேல போட்ட சேலம் போல பார்த்து பக்குவமா தான் எடுக்கணும். இல்லாட்டி பிரச்சனையாயிடும். வாழ்க்கை இல்ல தம்பி. அதனால தான் பொறுமையா வந்து பேசிட்டு இருக்கேன். என்னம்மா தம்பி தம்பின்னு கூப்பிடுறீங்க? உரிமையா பழையபடி ஆதின்னே சொல்லி கூப்பிடலாம்ல அப்படின்னு சொல்லி அன்பா பாசமா கேட்குறாங்க. சரி ஆதி, இப்ப இவ்வளோ பெரிய பிரச்சனை வந்து இருக்கு. இந்த பிரச்சனைய நம்ப எப்படி ஹேண்டில் பண்ண போறோம்? ஆல்ரெடி மித்ராக்கும், நம்ப பாரதிக்கும் ஆகாதுங்கிற மாரி நாங்களே கேள்விப்பட்டோம். அவ வானத்துக்கும் பூமிக்கும் குதிக்கிருவா. அப்படி இருக்கிற சூழ்நிலையில எப்படி நீங்க சமாளிக்க போறீங்க? ஏன் பாரதி இங்க இருக்கா? ஏன் குழந்தைங்க, பசங்க இங்க இருக்காங்க. அத விட்டுட்டு நான் இன்னொரு வாழ்க்கைய தேடி போவேனா? நிச்சயம் நான் போகவே மாட்டேன். எவ்வளோ பெரிய பிரச்சனை வந்தாலும் நான் பார்த்துக்கிறேங்கிற மாரி சொல்லிட்டு, பாரதி உன்கிட்ட கேட்கணும். நான் மன்னிப்பு தான் கேட்கணும். சாரதாம்மா போனதுக்கான காரணம் நீ தான் நெனச்சுட்டு, நான் ஒரு தப்பான முடிவு எடுத்துட்டேன். அதுக்கப்புறம் நீ 5 வருஷம் நம்ம பையன கஷ்டப்பட்டு வந்து வளர்த்துருப்பல்ல. எத பத்தியுமே யோசிக்காம, நான் உங்கள விட்டு போனது தப்பு தான். என்ன மன்னிச்சிடு அப்படின்னு சொல்லி கையெடுத்து கும்பிடுறாங்க. உடனே மன்னிப்பெல்லாம் வேணாங்க. நீங்களும் பக்குவம் இல்லாம கோவப்பட்டு ஒரு முடிவு எடுத்துட்டீங்க. அதே மாரி நானும் நீங்க வேணான்னு சொல்லிட்டு ஒரு முடிவு எடுத்ததும் தப்பு தான். நான் உங்கள கண்டுபிடிச்சு, நம்ப திருப்பியும் பழையபடி வாழ்க்கைய வந்து வாழ ஆரம்பிச்சிருக்கணும் அப்படின்னு அன்பா பாசமா வந்து பேசிட்டு இருக்காங்க. வேற லெவல்ல மாஸா இருந்துச்சுன்னே சொல்லலாம். அந்த சீன்லாம் ஒரு பக்கம் இது எல்லாத்தையும் வந்து பார்த்துக்கிட்டு இருக்காங்க. நம்ப ஆதியும், பாரதியும். ஏங்க ஐ லவ் யூங்கிற மாரி சொன்னோனே, அதே மாரி நம்ப பாரதி கிட்ட ஐ லவ் யூங்கிற வார்த்தை இத்தன வருஷம் கழிச்சு கேட்டது எனக்கு எவ்வளோ தெரியுமா ஆனந்தமா இருக்கு அப்படின்னு சந்தோஷப்படுறாங்க நம்ம ஆதி. இது எல்லாம் கேட்டு முடிச்சோன்னே, நானும் உங்ககிட்ட சொல்ல வேண்டியதெல்லாம் இருக்கு. மன்னிப்ப தவிர வேற எது வேணாலும் சொல்லுங்க. ஐ லவ் யூ பாரதி. நீங்க என்னோட பாரதி. நான் உங்கள விட்டு குடுத்துட்டேன். என்ன மன்னிச்சிடுங்க. இனிமேட்டு நம்ம 2 பேரும் விட்டு குடுக்க வேணாம். 2 பேரும் ஒத்துமையா இருக்கலாம் பழையபடிங்கிற மாரி அன்பா பேசுமா பேசிட்டு, அப்படியே ஹக் பண்றாங்க. இதுக்காக தான் இத்தன நாளா காத்துட்டு இருந்தோம் லட்சுமி. நடந்துருச்சுல்ல. ஆமா அத்த. நம்ம இதுக்காக தானே போராடினோம். நடந்துருச்சு. எவ்வளோ சந்தோஷமாவும், ஆனந்தமாவும் இருக்கு தெரியுமா? அப்படின்னு அன்பா, பாசமா வந்து 2 பேரும் வந்து பேசிட்டு இருக்காங்க. வேற லெவல்ல மாஸா இருந்துச்சுன்னே சொல்லலாம். அந்த சீன்லாம். வெயிட் பண்ணி பார்ப்போம்.